Hello friends, நான் கௌதம். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கரோக்கோல்ல இருக்க அனிமல் பஸாரில் இருக்கேன். ஸோ இந்த பஸார் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹோர்ஸ். ஸோ பார்த்தீங்களா ஹோர்ஸு, அப்புறம் வந்து மாடுங்க, ஷீப்பு, ஆடு, அப்புறம் சின்ன கண்ணுக்குட்டி எல்லாத்தையுமே இந்த மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து இந்த பஸார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களை வந்து அப்படியே பஸாருக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். Animal Market of Kyrgyzstan. Wow. எவ்வளோ ஹார்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே விற்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்லாம் வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ லாடம் அடிச்சிட்ருக்காங்க. அது பேர் அந்த காலில் வந்து ஓ மை காட், ஐயோ, குதிரையோட காலில் வந்து இரும்பு மாதிரி அடிப்பாங்கள்ல. ஸோ அது பேர் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்காக எல்லாருமே லைனாக நின்றுருக்காங்க பாருங்களேன். ஓய்யோ, அதுக்கு வலிக்கும் போலாங்களே. லாடம் அடிக்கும்போது வந்து சத்தமே போட மாட்டேங்குது. அந்த இரும்பு அடிப்பாங்கள்ல, அப்போ வந்து எந்த சத்தம் போட மாட்டேங்குது. கால் எடுத்து இரும்பில் வந்து கட்டுறாங்க, இந்த இடத்துல கயிறு போட்டு கட்டுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து துள்ளி குதிக்குது. மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக பிரித்து விட்டுருக்காங்க. மோஸ்ட்லி வந்து குதிரைக்கு தான் வந்து அதிக ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க. அண்ட் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மாடுங்க, ஆடுங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த சைட் ஃபுல்லாக வந்து குதிரைங்க தான். எவ்வளோ குதிரை இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரை இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ, எனக்கு வேறு பயமாக இருக்குங்க, முட்டிருமோன்னு பயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக குதிரையில் போகணுன்னு ஆசை, இன்னும் ஒரு டைம் கூட ட்ரை பண்ணல. எங்கே பார்த்தாலும் வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. ஹாய் ஹாய். ஒன் ஹோர்ஸ் $100. $200. $200 or 2000? ஸோ இப்போ இவர்கிட்ட வந்து விலை கேட்டேங்க, இந்த ஹோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டு 1,25,000 இந்த ஹோர்ஸு, இந்த ஒரு ஹோர்ஸு. ஸோ அந்த விலைக்கு வந்து விற்கிறாங்க. உங்களுக்கு ஹோர்ஸ் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க இங்கே கிர்கிஸ்தானில். இந்த ஹோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கலந்த மாதிரி இருக்குது. வாவ், எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுங்க. அண்ட் அப்படியே மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸு, ஸ்னோ, சூப்பராக இருக்குங்க இந்த இடமே. நீங்கள் கிர்கிஸ்தான் வந்தீங்கன்னா ஒரு டைம் ஆச்சு இந்த அனிமல் பஸாருக்கு வந்து வந்துட்டு போங்க, ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த அனிமல் பஸார் வந்து சண்டே மட்டும்தான் நடக்கும். சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே 10 AM வரைக்கும் தான் வந்து நடக்கும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தாங்க. கரெக்டாக லைனாக நிற்க வச்சுருக்காங்க ஒரு 5 குதிரையை. 5 குதிரைக்கும் ஒருத்தர் தான் ஓனர் போல். இந்த குதிரை பாருங்கள், பிளாக் கலரில் இருக்குது. செம்மையாக இருக்குது. உடம்பு கட்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்கு.
டெய்லியும் ஜிம் போகும் போல். அண்ட் இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டிருக்காங்கல்ல, ஒரு மாதிரி ஹுட்டி மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து ஜாக்கெட் போட்டிருக்காங்க. இவ்வளோ வெயில் அடிக்குது, எதுக்குடா ஜாக்கெட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ஆக்சுவலி செம குளிருங்க. பார்க்க தான் வந்து வெயில் அடிக்குது, பட்டு செம குளிருங்க. எல்லாருமே வந்து பாருங்கள் மோஸ்ட்லி ஜாக்கெட் தான் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடு இருக்குது. ஸோ ஷீப்பு அண்டு கோட்டு ரெண்டுமே வந்து விற்றுட்ருக்காங்க. எல்லாம் அவங்களோட டெம்போவில் வந்து அவங்களோட ஆடுங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்றுட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஆடுங்க கூண்டில் வச்சுருக்காங்க பாருங்களே. ஐயோ இவ்வளோ ஆடுங்க இருக்குங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து ஷீப் மீட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதுதான் வந்து விரும்புகிறாங்க. அதனால் மார்க்கெட்லேயும் அதுதான் வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மாடுங்க இருக்குன்ட்டு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா மாடுங்க தான் வந்து கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே கைத்தை அவுத்துக்கிட்டு வந்து முட்டிருச்சுன்னா அவ்வளோதாங்க, நான் காலி. என்னைய தான் பார்த்துட்ருக்கு. ஐயோ இங்கே உள்ள மாடுங்களை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொம்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்டு அந்த ஃபேஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே வந்து அந்த ஹார்ஸுக்கு, மாடு, ஆடுங்களுக்கு தேவையான கயிறு, அப்புறம் சின்ன சின்ன பொருள்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. ஹலோ, குதிரைலாம் வந்து எப்படி இறக்குறாங்க பாருங்கள் வண்டியிலேருந்து. இந்த வண்டியில் 3 குதிரை இருக்குது. ஓ ஏற்றிட்டாங்க போல், இறக்கல. சின்ன வண்டியிலேயே 3 குதிரை. ஷோ அப்படியே அள்ளு விடுதுங்க நம்மளை பார்த்து. பஜாருக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கார்லாம் நிறுத்தி வச்சுட்டு அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண வராங்களோ, ஹார்ஸோ இல்லை மாடுங்களோ இல்லை ஆடுங்களோ எது வேணாலும் வாங்கிட்டு அவங்களோட வண்டியில் அப்படியே ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஸோ கைஸ், இதான் வந்து ஆக்சுவலி பஜாரோட என்ட்ரன்ஸு. உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இதுதான் காமிச்சிருக்கணும். என்ட்ரன்ஸை காமிச்சிட்டு உங்களுக்கு முடிக்கணும்னு நினச்சேன். ஸோ பாய்.